எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ரெமடியோட வந்திருக்கேன். உங்களுக்கு செம்மையான ரெமடி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபேஷியலுக்காக வேண்டிய அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து அதாவது பச்சை பயிறு மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஃபேஷியலுக்கு கம்மியாகவே போதும். ஒரு ஸ்பூனே போதும். இந்த ரெமடிலாம் செஞ்சிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு அடிக்கடி கிடைக்கிற பொருள். அதனால் நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வச்சுக்கூடாது. எலுமிச்சம்பழம் வந்து அரை பழம் சாறு எடுத்துக்கோங்க. அரை பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து பச்சை பயிறு மாவு, 1 ஸ்பூன் காப்பி தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு. இதை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா வந்து நல்லா கலக்கிட்டு நல்லா அந்த எல்லாமே ஒரே மாதிரி நல்லா சூப்பராக நான் வந்து தண்ணி கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கலாம். என்னென்னா உருளைக்கிழங்கு சாறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அது நல்ல பிம்பிள்ஸ்லாம் போக்கும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கலக்கிட்டு நல்லா சூப்பராக ஒரு பேஸ்ட் கொண்டு வந்துட்டேன். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் ஃபேஸ் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி என்னடா இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஈஸியான ரெமடி ஒன்று இருக்குது. தினமும் செய்யலாம். அது வந்து காப்பி தூள், கத்தாழை, தேன், இதை 3 மட்டும் நீங்கள் தினமுமே ஒரு 5 நிமிஷம் அப்ளை பண்ணலாம். நாங்கள் எங்கேக்கா போகிறது இந்த மாவெல்லாம் அரைச்சி வைக்கணுமா அப்படின்லாம் கேட்க வேணாம். உங்களுக்கும் ஈஸியான ரெமடி இருக்குது. சும்மா காப்பித்தூள் 1 ஸ்பூனு, உங்கள் வீட்டில் கத்தாழை இருக்குதுல்ல, பச்சை கத்தாழை இருக்குல்ல, அது வந்து சேர்த்துக்கலாம். ஜெல்லாக அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு புழிஞ்சு அப்படியே சேர்த்திட்டு புழிஞ்சு சாறு. இது ரொம்ப சூப்பரான ரெமடிங்க. இது உண்மையிலே நல்ல கலர் கொடுக்குது. உருளைக்கிழங்கு சாறு வந்து நம்மளோட அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எது கிடைக்குதோ வீட்டில் அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை சூப்பராக வச்சுக்கலாம். இந்த விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து அரிசி மாவு நம்ம அடிக்கடி ஃபேஸில் அப்ளை பண்ண நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குது. எத்தனை வயசுக்காரங்களாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. எத்தனை வயசு 50 வயசுக்காரங்க கூட ஃபேஷியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு அந்த அரிசி மாவில் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெமடி. அரிசி மாவு எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நான் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா காய விட்டுட்டேன். ஃபேனுக்கிட்டே உட்காந்து நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அந்த பொடியை கொஞ்சம் நான் வந்து வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது தேவையில்லை இருக்கும். அது வேண்டாம். அது நமக்கு வந்து புதுசாகவே நம்ம வந்து இது வந்து ரொம்ப அதிக செலவு இல்லாத பொருள் தானே, நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, 1 நாள் வச்சுக்குவேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். 1 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு சில பொருள்லாம் இருக்குது 1 வாரத்துக்கும் வச்சுக்கலாம். அந்த டையில் நம்ம தயாரிக்கிறோம்ல, டை தயாரிக்கிறோம்ல, அந்த டையெல்லாம் நம்ம வந்து 1 வாரம் வச்சு பயன்படுத்தலாம். அது மாதிரி ஒரு சில பொருள் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் என்ன பண்ணேன், ஃபேன் காற்றுல உட்காந்து நல்லா காய வச்சுட்டேன். நல்லா உதிர்ந்து கொட்டிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவராவது உட்காந்து நல்லா தேய்ச்சி விட்டேன் கையால். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருக்கலாம். ஆனால் ஷார்ட்ஸ்லாம் போடுறேன்ல, பார்த்துருக்கலாம்ல. நீங்களும் என்ன மாதிரியே மாறணும் தான் எனக்கு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஒட்டி நல்லா காஞ்சி போயிட்டு கையிலலாம் ஒட்டவே இல்லை. இந்த பச்சரிசி போட்டெல்லாம் கையில் ஒட்டாது. பச்சரிசி மாவு அதாவது ஒயிட்டாக இருக்கிற ஃபேஸை ஒயிட்டாகவே காட்டுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கருப்பாக இருக்கிற ஃபேஸை வந்து ஒயிட்டாக்கணும், அதான் வெள்ளையாக்கணும். அதுதான் ரெமடி. இந்த ரெமடியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.